ஏன் சுமதி என்ன பண்ணுற? முறத்துக்கு இப்போ சாணி கிடைக்கலைங்க, அதனால் இந்த பேப்பர் போட்டு முழுவலான்னு பேப்பர் கிழிச்சிட்டு இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன் அதுக்கு இது பிளாஸ்டிக் மரம் வாங்கிட்டு போக வேண்டியதானே? பிளாஸ்டிக் மரம் வாங்கலாங்க. பிளாஸ்டிக் மரம் வந்து அது உதாரணத்துக்கு சொல்கிற கேளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு தண்ணி சிந்திருச்சுன்னு வச்சுக்க, தண்ணி சிந்திட்டு நம்ம வந்து இந்த பாலிஸ்டர் துணியிலோ இல்லை புல்வாயில் துணியிலையோ வந்து துடைச்சோம்னா அவ்வளோ வந்து தண்ணி இழுத்துக்கிட்டு வராது. அதே வந்து நம்ம காட்டன் துணியை போட்டு போட்டு துடைச்சி பாருங்கள், ஃபுல்லும் வந்துடும். அது மாதிரி தான் இந்த முறத்தில் புடைக்கும் போது வந்து உமி பார்த்திங்கன்னா கொரோனா எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லை, இது பாரம்பரியமாக இதில் தான் வந்து புடைச்சிட்ருக்குறாங்க. பிளாஸ்டிக் மரம் வந்து அவ்வளோ உமி வராது. இதுதான் பாரம்பரியமாக. இது பாருங்கள், தூக்கி கூட போடலாம், அதை தூக்கி போட்டால் உடஞ்சி போயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு மரம் வாங்கினா 30 வருஷத்துக்கு வரும். குறைஞ்சது 25 வருஷமாக அது வரும். அது வருங்களா? வராதல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து பாப்பாவுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு பாப்பாவுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். இது எங்கே வாங்கிட்டு வந்தேன்? சந்தையில் வாங்கிட்டு வந்தேங்க பாப்பாவுக்குன்னு. இது இப்படியே கொண்டே கொடுத்தேன்னா அப்புறம் அங்கே மரம் வலிக்க முடியாதல்ல இதெல்லாம் போட்டு. அதனால சரி இங்கேயே வந்து வலிச்சுட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து. அதனால எல்லாம் நீயே ரெடி பண்ணுறியா? ஆமாங்க. அப்புறம் பாருங்கள், இது எவ்வளோன்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குன்ட்டு. எவ்வளோ இருக்குங்க? பேப்பரை போட்டு என்ன செய்வேன்? பேப்பரை போட்டு மொழி வச்சுருங்க. இது புது மரம். முதல்ல பேப்பரை என்ன பண்ணுவேன்? பேப்பரை போட்டு ஊற வச்சு அது வந்து அது அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி. இது வந்து இப்போ இது என்ன ரேட்டுக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பட்டு ரேட் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு பட்டு ரேட் ஆயிடுச்சு. ஒரு முறம் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா, 93 வாங்கி கொடுத்தாங்க. 2022 வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து இந்த முறம் வாங்கியிருக்கிறேன். இது எவ்வளோ வரைக்கும் வருது தெரில. இது பாப்பாவுக்கு வாங்கியிருக்கிறேன். பாப்பா வீட்டில் வந்து முறம் ஓட்டை ஆகிப்போச்சு. அதனால சரி இந்த மரம் வாங்கி கொண்டே கொடுத்தோங்க. அது பாப்பா வீட்டில் இருக்கிறது அவங்க மாமியா மரம். அதனால் ஒரு மரம் வாங்கி இது மூழ்கி கொண்டே கொடுத்தோன்னா பாப்பா வச்சுக்குவேல, அதுக்காக தான். அதனால் இப்போ அவங்க வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி அள்ளி போட்டு செய்ய வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.